நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் போடுறதுக்கு ரெகுலராக சிடிஎம் மிஷினை யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா? சிடிஎம் மிஷின்னா கேஷ் டெபாசிட் மிஷின். அப்படி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னைக்காச்சும் பணம் டெபாசிட் போட்ட உடனே சிஸ்டம் எரர்னு காமிச்சிருக்கா, அதாவது அவுட் ஆஃப் சர்வீஸ்னு காமிச்சிருக்கா? உங்கள் பணமும் திரும்பி கையில் வரல, உங்களுக்கு ரிசிப்டும் எதுவும் கையில் வரல, ஆனால் சிஸ்டம் எரர் ஆகிட்டு நைட்டு ஃபுல்லாக ஏடிஎம் வாசலில் வெயிட் பண்ணியிருக்கீங்களா? பயப்பட வேண்டாம். இனிமேட்டு அந்த சுச்சுவேஷன் வந்தால் அதுலேருந்து எப்படி உங்கள் பணத்தை ரிட்டர்ன் வாங்கிக்கிறது அப்படின்ற பார்த்து தான் நம்ம இந்த வீடியோவில் போட போகிறோம். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இதே பிரச்சனை தான் எனக்கும் நடந்துச்சு. சென்னை பெரம்பூரில் இருக்க ஐஓபி ஏடிஎம்மில் தான் நைட்டு ஒரு 11 மணிக்கு மேலே என்னோடய பணத்தை டெபாசிட் மிஷினில் போட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மிஷின் அவுட் ஆஃப் சர்வீஸ். எனக்கு அடுத்து ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு ஒருத்தர் வந்தார். அவர் போடும்போது பணம் உள்ளே போகுது, பட் எனக்கு போட்ட பணமும் திருப்பி வரல. அதே நேரத்தில் எனக்கு எந்த ரிசிப்டும் கையில் கிடைக்கல. ஒரே ஒரு ரிசிப்ட் தான் கையில் வந்துச்சு. அது என்னென்னா டெபாசிட் அன்சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு ஒரு ரிசிப்ட் வந்துச்சு. நான் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஏடிஎம்லேயே வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமாட்டி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணதுக்கப்புறமாட்டி என்னோடய பணம் என் கையில் திருப்பி வந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். முன்னாடிலாம் நம்ம பேங்க்கில் பணம் போடுறதா இருந்தால் எத்தனை மணிக்கு போவோம்? காலைல 10லேருந்து மதியானம் 3 மணி வரைக்கும் போடுவோம். சாட்டர்டே கண்டிப்பாக ஆஃப்டர்நூன் முடிஞ்சிடும், பணம் போட முடியாது. சண்டே வாய்ப்பே இல்லை. அதுக்கப்புறமாட்டி டெக்னாலஜி வர்றதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, நம்ம ஏன் பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணணும், பேங்க்குக்கு வழியில் இருக்க ஏடிஎம் மிஷினையே சிடிஎம் மிஷினாக யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பேங்க் அறிவிச்சாங்க. நம்ம அங்கே போயிட்டு நம்ம பணத்தை டெபாசிட் பண்ணியிருந்தோம். இதில் நம்ம டெபாசிட் பண்ணுறது 24 மணி நேரத்தில் நம்மளுக்கு எப்பப்பெல்லாம் தோணுதோ அப்போ கொண்டு போயிட்டு நம்ம பணத்தை டெபாசிட் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் என்ன ஆகுது, திடீர்னு சம்டைம்ஸ் மிஷின் ரிப்பேர் ஆகிடுது. அப்படி இல்லைன்னா சர்வர் எரர், அவுட் ஆஃப் சர்வீஸ், இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் காமிச்சு சடனாக நின்றுது. இந்த மாதிரி நேரங்களில் நம்ம பணத்தை கொண்டு போய்ட்டு திரும்பி கொண்டு வந்துடுவோம். ஆனால் சில நேரங்களில் பணத்தை போட்டு உள்ளே லாக் ஆகிடும். இல்லை டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ உள்ளே போட்டதுக்கப்புறமாட்டி லாக் ஆகி நின்றோம். நம்ம பயந்து போயிட்டு ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அன்டைமில் முழிச்சிட்டு இருப்போம். ஏடிஎம் வாசலில் செக்யூரிட்டியாக இருக்க மாட்டாங்க. யாருக்கு கால் பண்ணுறது, வீட்டுக்கு போய் யாராச்சும் கூட்டு வரலாமா, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயங்கரமான குழப்பங்கள் இருக்கும். அந்த குழப்பத்துக்கு பெஸ்ட்டான விடை என்னென்னா, நம்ம பணத்தை டெபாசிட் பண்ணுறோம், பண்ணதுக்கப்புறமாட்டி இந்த மாதிரி இஷ்யூ ஆச்சுன்னா பக்கத்துலேயே ஒரு போர்டு ஒன்று வச்சுருப்பாங்க, இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கும் அப்படி தான் நினச்சி நான் ஒரு 11 o'clock போல் டெபாசிட் பண்ண போனேன். பணத்தை எல்லாத்தையும் மிஷினில் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறமாட்டி பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓடிட்டுருக்கேன். நேம் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுச்சு, எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணிட்டேன். என்ட்ரு பண்ணதுக்கு அப்புறமாட்டி பார்த்தீங்கன்னா சடனாக மிஷின் அவுட் ஆஃப் சர்வீஸ். உள்ளே என்னோடய கேஷ் ரொட்டேட் ஆகிற சவுண்டு கேட்குது. நான் நினச்சேன் ஓகே என்னோடய பணம் இப்போ ரீஃபண்ட் வெளில வந்துடும் போலக்கு, நம்ம பணத்தை எடுத்து போயிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ரிசிப்ட் வெளில இருந்து டெபாசிட் அன்சக்ஸஸ்ஃபுல்னு ஒரு ரிசிப்ட் வந்துருச்சு. எனக்கு என்ன பண்ணுறதே தெரில. பக்கத்தில் யாருமே கிடையாது, நான் மட்டும்தான் தனியாக அந்த ஏடிஎம்குள்ளே இருக்கேன். செக்யூரிட்டியெல்லாம் இல்லை. ரொம்ப யோசித்து பார்க்கும்போது பக்கத்தில் ஒரு போர்டு இருந்துச்சு. அது என்னென்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், காண்டாக்ட் பண்ணி என்ன இஷ்யூ வந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என் மொபைல்லேருந்து அந்த நம்பருக்கு கால் பண்ணேன். கால் பண்ண உடனே ஃபஸ்ட் இடத்துல நம்மளுக்கு இருக்க பிரச்சனை தான். ஒன்று இங்கிலீஷில் பேசுவாங்க, இல்லை ஹிந்தியில் பேசுவாங்க. ஆனால் நான் ப்ரிஃபரபிள் லாங்குவேஜ் தமிழ்னு தான் மென்ஷன் பண்ணேன். ஏன்னா பதட்டத்தில் நம்மளுக்கு மற்ற லாங்குவேஜ்லாம் வாயில் வராது, நம்ம சொந்த லாங்குவேஜ் தான் வரும். ஸோ தமிழ்னு சொன்னேன். தமிழ்லேயே ஒருத்தர் பேசினார். அவர்கிட்ட நான் நடந்த விஷயத்த சொன்னேன். இந்த மாதிரி பணம் போட்டு மாட்டிக்கிச்சு, ரீஃபண்டும் வரல, எனக்கு அடுத்து ஒருத்தர் டெபாசிட் பண்ணுறாரு, அவருக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவர் என்ன சொன்னார்னா, அதாவது லைனில் இருக்கிறவர் என்ன சொன்னார்னா, உங்களுக்கு ஒரு ரிசிப்ட் வந்திருக்கும் இல்லையா, அதில் ஏடிஎம் மிஷின் ஏடிஎம் ஐடி அப்படின்னு ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டார். நான் பார்த்து சொன்னேன். ஏடிஎம்மோட நம்பரை சொன்னேன். நம்பரை சொன்னால் அவர் நோட் பண்ணிக்கிட்டாரு. நீங்கள் மிஷினில் எவ்வளோ பணம் போட்டிங்க அப்படின்றத கரெக்டாக சொல்லுங்கன்னு கேட்டார். இப்போ 500 ரூபா போட்டிங்களா, 200 ரூபா போட்டிங்களா, அந்த கணக்கை கரெக்டாக சொல்லுங்கன்னு கேட்டார். நானும் அந்த கணக்கை கரெக்டாக சொன்னேன். அதுக்கப்புறமாட்டி முக்கியமான விஷயம், உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் சொல்லுங்கள், நீங்கள் டெபாசிட் பண்ண வந்திருக்கீங்க இல்லையா அந்த நம்பரை சொல்லுங்கன்னு கேட்டார். அக்கௌண்ட் நம்பர் ஒரு 15 டிஜிட் நம்பர்ஸை கிளியராக சொன்னேன். ஃபைனலாக அவர் கேட்ட கொஸ்டின், உங்கள் பேங்க்கில் நீங்கள் எந்த ஹோம் பிரான்ச் வச்சுருக்கீங்க, சென்னையில் எங்கேயாச்சும் வச்சுருப்பீங்க, இல்லை தமிழ்நாட்டில் எங்கேயாச்சும் வச்சுருப்பீங்க இல்லையா, ஹோம் பிரான்ச் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டார். ஹோம் பிரான்ச்சுன்னு சொன்னேன். இது எல்லாத்தையும் முடிஞ்ச பிறகு அவர் என்ன சொன்னார், நாளைக்கு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும், அந்த மெசேஜ் என்ன உங்களோட கம்ப்ளைண்ட் நம்பர், அந்த நம்பரை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரீஃபண்ட் ஒரு 3 நாளில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாரு. உங்களை போல தான் எனக்கும் நைட்டில் சரியாக தூக்கமே இல்லை. ஏன்னா ஒரு பெரிய அமௌண்ட்டாக டிரான்சாக்ஷன் போட்டு டெபாசிட் மிஷினில் போட்டிருக்கோம், பணம் திரும்பி வரல, நம்ம யாரோ ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி பேசணும், அவர் யாருன்னு கூட தெரியாது அப்படின்ற குழப்பத்தில் நான் இருந்தேன். நாள் காலையில் நான் பேங்க்குக்கும் போயிட்டேன். பேங்க்குக்கு போயிட்டு இந்த விஷயத்த அவங்கக்கிட்டே சொன்னேன். அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க, நீங்கள் எவ்வளோ பணம் போட்டிங்க டீட்டெயில்ஸ் மொத்தமாக எழுதி கொடுத்துட்டு
ஃபைனலாக வந்து டெபாசிட் அன்சக்ஸஸ்ஃபுல்னு ஒரு ரிசிப்ட் வந்துச்சு இல்லையா, அந்த ரிசிப்டையும் அட்டாச் பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்க. சரி, நானும் என்ன பண்ணேன், இது எல்லாத்தையும் எழுதி அவங்களுக்கு வந்து அதை டைப் பண்ணி கூட அதை அட்டாச் பண்ணி நான் சப்மிட் பண்ணிட்டு வந்துட்டேன். பேங்க் சைட்லேயே ஒரு 3-4 நாள் ஆகுங்க, அதுக்கப்புறமா தான் என்னன்னு தெரியும், நீங்கள் கரெக்டாக இந்த அமௌண்ட் தானே போட்டிங்க எல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்க. நானும் சொல்லிட்டு வந்துட்டேன். வந்த கொஞ்ச நேரம் கழிச்சு கூட எனக்கு இதே டவுட்டு தான், ஒருவேளை வந்து பேங்க் சைட்லேயே வந்து கரெக்டாக ரெஸ்பான்ஸ் இருக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எதுக்காகன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் மெசேஜ் வரும் இல்லையா, அது வருதான்னு பார்த்தா வரவே இல்லை. என்னடா நம்பர் வரவே இல்லைன்னு சொல்லிட்டு நான் திருப்பியும் வந்து சேம் அந்த நைட்டு பண்ண கம்ப்ளைண்ட் நம்பருக்கு ஃபோன் பண்ணி எனக்கு வந்து ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஒரு நம்பர் அனுப்பிச்சாங்க. அந்த நம்பர் வந்தோன்னே ஓகே, எனக்கு ஒரு ஹாப்பி ஆகிடுச்சு, ஓகே நம்மளுக்கு பணம் வரப்போகுது, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டமில் என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணி பார்த்தா சர்வீஸ் இன்வாலிட் அப்படின்னு வருது. என்னடா இப்படி வந்துருச்சு, சர்வீஸும் உள்ளே போலையே, அப்போ யார் தான் கான்டாக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரே கன்ஃபியூஷன்லேயும் டைனமோலையும் இருந்தேன். திரும்பவும் பேங்க்குக்கு போகலான்னு இருக்கும்போது தான் ஒரு 2 நாள் கழிச்சு நைட் டைம் என்னோட பணம் என் அக்கௌண்ட்டுக்கு திரும்பி வந்துருச்சு. ரொம்பவே சந்தோஷமான விஷயம்தான். நான் வந்து செகண்ட் டைம் கூட பேங்க்கு போல் ஒரு வாட்டி தான் விசிட் பண்ணேன், இருந்தாலும் நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி கொடுத்துட்டாங்க. நம்மள நிறைய பேர் பண்ணுற பெரிய தப்பு என்னன்னா, பணம் லாக் ஆகணுன்னு பேனிக் ஆகி பயந்து போயிடுறது. முதல்ல ஏடிஎம் மட்டும் வெளியில் ஓடி வந்துடுவாங்க, யாராச்சும் போய் கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நேரத்தில் ஏடிஎம்ல என்ன நடக்குதுன்னு நம்ம வாட்ச் பண்ணோம் இல்லையா, இப்போ வந்து நம்ம பணம் ரீஃபண்ட் ஆகி வெளில வருதா இல்லை வேறு யாராச்சும் ஆப்ரேட் பண்ணும்போது பணம் வந்துடுதா அப்படிலாம் நம்ம நின்று பார்க்குறது கிடையாது. ஆனால் பேங்க் சைடில் எனக்கு சொன்ன விஷயம் என்னன்னா, நீங்கள் பணத்தை டெபாசிட் பண்ணி இந்த மாதிரி சடனாக வந்து மிஷின் ரிப்பேர் ஆகிடுச்சு இல்லை அவுட் ஆஃப் சர்வீஸ் ஆச்சுன்னா உங்கள் பணம் சேஃப் அண்ட் செக்யூராக மிஷினுக்குள்ளே தான் இருக்கும். அதுக்கடுத்து யார் வந்து அந்த மிஷினை யூஸ் பண்ணாலும் பணம் ரிட்டர்ன் வராது. மறாதனால் பேங்க்கோ இல்லை பேங்க் சார்ந்த யாராச்சும் ஒருத்தர் அந்த மிஷினை ரிப்பேர் பார்த்தா மட்டும்தான் இப்படி ஒரு பணம் உள்ளே இருக்கிறதே தெரியும். மற்றபடி வேறு யார் வந்து செக் பண்ணாலும், அவங்களோட டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு போட்டாலோ இல்லை வேறு ஏதாச்சும் சிஸ்டம் என்ட்ரி பண்ணி பார்த்தாலோ இந்த பணம் உள்ளே போன விஷயம் வெளில எடுக்கவே முடியாது. ஸோ யாருமே பயப்படாதீங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தகவல் தெரிஞ்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.